திருநாடுடைய பெரியவா கோட்டை என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாபதானம் கலியுதேவம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு காசியில் இருக்க பெரியவாளை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது. காசியில் இருக்க பெரியவாளை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம்னு எனக்கு தோன்றுறது. அது கூட பெரியவாக கொடுக்குற புத்தியில் அப்படி தோணின்னு இருக்கு. இதை பரணிதரன் அப்படிங்கிறவர், நம்ம ஸ்ரீதர்னு சொல்லுவான். அவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், காசியில் மகாபெரிவா சொல்லி அங்கே கட்டியிருக்க காமகோட்டீஸ்வரர் கோவில், அது கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக புது பெரியவா அங்கே போயிருக்கா. இவர் பரணிதரன் அந்த அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மகாபெரிவா தான் போவா, நம்ம போகலாம். ஆனால் பெரியவாளுக்கு அப்போ ரொம்ப வயசாகிடுது. ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எப்படியும் போகணும். புது பெரியவா போயிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம போய் போகணும்னு நினச்சிருந்தாராம். ஏதோ சில காரணங்களால், அஃபிஷியல் ரீசன்ஸ்னால் அவரால் அங்கே ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறார் அந்த இன்டர்வியூவில். அதனால் சரி, அங்கே தான் போக முடியல, சிவாஸ்தானத்துக்கு சிவாஸ்தானத்தை போய் பெரியவாளை நம்ம தரிசனம் பண்ணலான்னு வந்தார். தேனம்பாக்கத்துக்கு வந்தார். தற்செயலாக சிவாஸ்தானத்தில் தேனம்பாக்கத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஆனால் நடந்துடுது, இவர் வரத்துக்குள்ள அங்கே நடந்து முடிஞ்சுடுத்து இருக்குது. அப்படின்னா இவர் வந்தால் பார்த்துடலான்னு தான் வந்தார். ஆனால் நடந்து முடிஞ்சுடுத்தது. இப்போ வந்தார் இவர். கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா என்ன பண்ணாலும் ஏதோ பிரசாதம் கொடுக்குறதா எல்லாம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு தியானம், டீப் மெடிடேஷனில் பெரியவா உட்காந்துட்டா. அப்போ பரணிதரன் நேரடியாக மகாபெரிவாளை ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. நிறைய இடங்களில் போய் அவர் நிறைய ஸ்தலங்கள் அதெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் அவர் நிறைய கட்டுரைகள்னு எழுதியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபோட்டோ எடுக்க தெரியும், அவருக்கு நல்லாவே எடுப்பார். ஆனால் பெரியவாளை நான் நேரடியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவருக்கு பயம், அதனால் எடுத்ததில்லை. பெரியவா அதுவும் மெடிடேஷன் லெவலில் வேறு இருக்கா, அப்போது டீப் மெடிடேஷனில் இருக்கா. அங்கே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே விஸ்வநாத ஐயர் இருக்கார். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ், அதில் அதனுடைய ஓனரோட பிள்ளை ஒருத்தர் சங்கர்ன்றவர், அவர் இருக்காராம். பரணிதரன் இருக்கார். 3 பேர் தான் இருக்கா, விஸ்வநாத ஐயர், சங்கர், அப்புறம் பரணிதரன். இதில் அந்த சங்கருக்கு பெரியவாளை எடுக்கிறதுக்கு பயம். ஆனால் அவர் நினச்சார், பரணிதரன் ரொம்ப பெரியவா கிட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு, ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்கார். அதனால் ஒருவேளை இவர் எடுத்தால் தப்பு இல்லைன்னு நினச்சி இவர்கிட்ட கொடுத்துட்டார். இவர் அது ஒரு தப்பாக நினைக்கல பரணிதரன். ஸ்ரீதர் அவர் சரி இப்போ ஏதோ கெஞ்சுறார், எனக்கு ஒரே கிளிக் மட்டும் பண்ணி கூட அப்படின்னாரு. உள்ளே ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸ் ஏற்கனவே அவர் எடுத்துட்டார் இந்த சங்கருங்கிறவர். இது ஒரு ஸ்னாப் பண்ணு, அவரை ஒரு கிளிக் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு கெஞ்சிருக்கார். அதாவது ஆக்ஷன்லாம் நடந்திருக்கு, பேசலை, எடுத்துக்கூட அந்த உட்காந்துட்டுருக்கார். பெரிய டீப் மெடிடேஷனில் ஒரு கிளிக் பண்ணால் நல்லா இருக்குமே. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவர் கிளிக் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சாச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அதை பார்த்துருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா, அவருக்கு அந்த இதில் அந்த இது யாரோட கேமராவுக்கு இவர் பண்ணி கொடுத்தாரோ, காஞ்சிபுரத்தில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஓனரோட பிள்ளைன்னு சொல்கிறாரு அந்த சங்கர், அவருக்காக தான் இவர் ஹெல்ப் பண்ணார் பரணிதரன். அவர் போய் வாஷ் பண்ணார்னா அவருக்கு எத்தனை இருக்கோ, 33 இருக்குன்னா 32 கிளிக்கும் நல்லா இருக்குது. அவருடைய இது நல்லா வந்திருக்கு ஃபோட்டோஸ்.
ஆனால் பரணிதரன் எடுத்து கொடுத்தார் இல்லையா, அவர் நல்லா தான் எடுத்தார். அவர் எடுக்கும்போது அது தெரியுமா பார்த்துருக்கா, எல்லாம் பார்த்தோன்னே நல்லா பிரமாதமாக இருக்குது, பெரியவா வந்து அது நல்லா விழுந்திருக்கான்னு பார்த்துட்டார். அவர் மெடிடேஷனில் இருக்க ஃபோட்டோவாக அவர் ஜஸ்ட் அதில் இமேஜ் தெரியறது, அப்புறம் கிளிக் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருது. ஆனால் அது மட்டும்தான் வரலையாம். அது ஒன்று மட்டும் கருப்பாக இருக்கான், மீதி எல்லா ஃபோட்டோவும் டெவலப் பண்ண அழகாக வந்திருக்கு. இதை பின்னாடி தான் தெரிஞ்சுதா. அதுக்கப்புறம் பரணிதரனே அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார், பெரியவா வந்து அவர் எங்கே சும்மா பார்க்கறதுக்கு தான் இங்கே உட்காந்துட்டுருக்கார், ஆனால் அப்படியே கிளம்பி அவர் வந்து அங்கே புது பெரியவா பண்ணுற கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டுருப்பார். அதனால் பெரியவா இங்கே இல்லைன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அதனால் அந்த பவர் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கண்ணை கூட திறக்கலை, ஃபோட்டோ எடுக்காதேன்னு சில இன்சிடெண்ட்டில் பெரியவா வந்து எடுக்காதேன்னு கூட மெடிடேஷனில் இருக்கும்போது இப்படின்னுவா. ஆனால் இந்த இதில் என்னன்னா, அவரை சுற்றி அவ்வளோ பவர் இருந்திருக்கு. அது வந்து ஃபோட்டோ எடுத்தால் காமிக்கும்போது அதில் இமேஜ் இருக்கே தவிர ஃபோட்டோ எடுக்க விடலை. நம்ம வந்து இந்த மாதிரி பிரத்யேக பரமேஸ்வரன் அந்த மாதிரி சுவாமிகளை நேரடியாக நம்ம இன்டர்வியூ இது பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணுறது எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி இன்சிடெண்ட் நம்மளும் பார்க்குறோம், அது விழாது அதில். அது மாதிரி அவருக்கு பிளாக்காக தான் வந்திருக்கு. அது சொன்னார் இவர் பரணிதரன் சொல்கிறார், பெரியவா எங்கே அங்கே இருந்தார், அவர் மொத்தமாகவே அவர் வந்து அங்கே வந்து காசிக்கல்ல போயிருப்பார், வாரணாசியில் புது பெரியவா பண்ணுறத பார்த்து அது கிளம்பி அங்கே போயிருப்பார். அதனால் இங்கே நம்ம அவரை கிளிக் பண்ணனா எப்படி அவர் கிடைக்க மாட்டார். அதனால தான் இங்கே கிடைக்கல, இங்கே இருக்கிறதெல்லாம் இருக்க எதுவுமே நம்மளுக்கு அகப்படாமல் இருக்கும் கேமராவில், அதனால் ஆகலை அப்படிங்கிறத ஸ்ரீதரோட ஒரு இது இருக்கலாம், அதுதான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நல்லா எல்லாமே இதுவும் விழுந்திருக்கு, ஃபோட்டோ இது மட்டும் விழலைன்னா காரணம் அதுவாக தான் இருக்க முடியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிபாதேஸ்வரன் மகாபரிபாதேஸ்வரன்.